Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு முயற்சிக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டை தான் கிளியர் பண்ண போறோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய வயிற்று வலி எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ அந்த வயிற்று வலியிலான பாத்தீங்கன்னா இது பீரியட்ஸ் வலியா இருக்குமோ இல்லைன்னா பிரெக்னன்சி வலியா இருக்குமோன்னு தெரியாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஸோ கவனமா நீங்க இருக்கணும். எது பீரியட்ஸ் பெயினா இருக்கும், பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வரக்கூடிய ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்குங்கிறத என்னோட அனுபவத்தோட உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி 10 days முன்னாடியே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அதாவது ஸ்டொமக் பெயினாக இருக்குது, எனக்கு கால் வலியாக இருக்குது, ஸ்டொமக் பெயினாக இருக்குது அப்படின்னு ஒரு 90% பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயினை பற்றி தான் கேட்குறீங்க. எனக்கு 4 days இருக்குது, 5 days இருக்குது, ஆனால் எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு சிஸ்டர், அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா, இந்த மாதமும் நான் பீரியட் ஆயிடுவோம் போல், எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறீங்க. ஸோ வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்சின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போம். இது பெண்களோட ஒரு ஆசை தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுலேயும் முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் தாங்க. ஸோ ஸ்டொமக் பெயின் லைட்டாக ஆரம்பிச்சாலே பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட் ஆக போகிறோம் அப்படின்னா பயந்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பயப்படாதீங்க. அந்த வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த பெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஜினாவை நோக்கி அந்த பெயின் இழுத்து பிடிச்சு வலிக்கும். ஸோ அந்த பெயின் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் அப்போ, அதாவது நல்ல கர்ப்பப்பை சுவரை நல்லா பிடிச்சி வளரும்போது, அது வளரக்கூடிய அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருவாக உருவாகிற அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான பெயின் இருக்கும் ஸ்டொமக்கில். அதாவது உங்கள் கொப்புளோட ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஷார்ப்பாக தான் இருக்கும் அந்த பெயின். ஆனால் அந்த பெயின் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்காது, விட்டு விட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பெயின் ஷார்ப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான பெயின் உங்களுக்கு வந்துட்டும் போயிட்டு இருக்குது அப்படின்னா உங்கள் வயிற்றில் அது ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி தான். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்டொமக் பெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலி வர்றது. இந்த அடிவயிற்று வலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கும். இந்த பெயினும் தொடர்ச்சியாக இருக்காது. உங்களுக்கு கொஞ்ச நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வலிக்காது. அந்த வலி பார்த்தீங்கன்னா அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, அதாவது அதிகமாக வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வலிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பெயின் இருக்க தான் செய்யும். இந்த பெயின் எப்போ இருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு எந்த மாதம் வரை இருந்துச்சுங்கிறதையும் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ இந்த பெயின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அடிவயித்தை சுற்றி அப்படியே பின் முதுகு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த முதுகு தண்டில் போய் அந்த பெயின் முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வயிற்றை சுற்றி முதுகை சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பை சுற்றி உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அதுவும் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது, தொடர்ச்சியாக இல்லை அப்படின்னா அது ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி தான். இந்த சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3rd ப்ரெக்னென்சி அப்போ இருந்துச்சு. எனக்கு இந்த சிம்டம்ஸ் எத்தனை நாளைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டொமக் பெயின் ஆரம்பிச்சிருச்சு. டயர்ட்னஸ் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 1 வீக்குக்கு முன்னாடியே எனக்கு டயர்ட்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டொமக் பெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு பெயின் இருந்துச்சு. அதாவது அடிவயிறு சுற்றி அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வலி போய் தாக்கும் அந்த முதுகு தண்டு, அந்த இடுப்பை சுற்றி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் போய் தாக்குது அப்படின்னா அது ஆன் அண்ட் ஆஃபாக தான்
தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு 10 டேஸ் முன்னாடியே உங்களுக்கு இப்படி இருக்குது, இல்லைன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே இப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டொமக் பெயின் இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அது ப்ரெக்னென்சியாக இருக்காதோ அப்படின்னு வந்து நீங்கள் வந்து முடிவெடுக்காதீங்க. ஸோ எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தது தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, அந்த பெயின், ஷார்ப்பான பெயின், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரெக்னென்சிக்கான அறிகுறி தான். ஸோ இந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.